வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்திய ஒரு சோகம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது மாஸ்கோ இசை நிகழ்ச்சியில பயங்கரவாதி தாக்குதலில் 70 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதற்கு ஐஏஎஸ் பொறுப்பேற்பு பிரதமர் பார்த்தீங்கன்னா மோடி கடும் கண்டனம் வைத்திருக்காரு. இப்போ இந்த செய்தி தான் ஒட்டுமொத்த இந்தியா மட்டுமல்லாமல் உலக நாடுகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்குது. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஐஏஎஸ் தீவிரவாத அமைப்பு பார்த்தீங்கன்னா மாஸ்கோவில் ஒரு இசை நிகழ்ச்சியில பயங்கர தாக்குதலில் ஈடுபட்டிருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட 70 பேர் உயிரிழப்பிருக்காங்க. 800 பேர் பார்த்தீங்கன்னா படுகாயமடைந்து மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அங்கு என்ன பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கடும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ரஷ்யாவில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் நடந்த பயங்கரவாதிகள் தாக்குதலில் 70 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தலைநகரம் மாஸ்கோவில் இருந்து மேற்கு பகுதியில் குரோகோஸ் சிட்டி ஹால் என்னும் இசை அரங்கில் பிரபல இசைக்குழு நிகழ்ச்சியை நடத்தியது. இதில் சுமார் 6000த்திற்கு மேற்பட்டோர் கூடியிருந்தாங்க. இந்த நிலையில அரங்கத்திற்கு திடீரென ஆயுதம் ஏந்திய மர்ம கும்பல் கூட்டத்தில் இருந்தவர்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டும் அரங்கத்திற்கு தீ வைத்தும் தாக்குதலை நடத்தினாங்க. இதனால் உள்ளே இருந்தவர்கள் அலறடித்து அங்கு இங்கும் ஓடினாங்க. மேலும் தீ விபத்தில் அரங்கேறினருக்கு மேற்கூரை இடிந்து விழுந்ததில் இதில் கூட்ட நெரிசலில் சிக்கி நிறைய பேர் உயிரிழந்து போயிருக்காங்க. இது குறித்து ரஷ்ய சுகாதார அமைச்சகம் வெளியிட்ட செய்தியில் இந்த தாக்குதலில் பலியானோர் எண்ணிக்கை 70ஆக உயர்ந்துள்ளது. 100க்கு மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருக்காங்க என அந்த சமூக மற்றும் அக்கறையுள்ள சுகாதார அமைச்சம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு ஐஏஎஸ் பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்றிருக்காங்க. இந்த நிலையில ரஷ்ய தலைநகரம் மாஸ்கோவில் பயங்கரவாதியை நடத்தியதில் தாக்குதலில் 70 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பிரதமர் மோடி பார்த்தீங்கன்னா கண்டனம் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்ல, உலக நாடுகள் அனைத்து தலைவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதலுக்கு ஐஎஸ் தீவிரவாதி அமைப்பை பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. மேலும் துயரமான நேரத்தில் ரஷ்ய மக்களுக்கு இந்தியா தனது ஒற்றுமையும் பிரதமர் மோடி பார்த்தீங்கன்னா தனது ஒற்றுமையும் ஆதரவையும் தெரிவித்துக் கொள்வதாக மாஸ்கோவில் நடந்த கொடூரமான தீவிரவாத தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாகவும் இந்த துயரமான நேரத்தில் ரஷ்ய மக்களுக்கு இந்தியா தனது ஒற்றுமையும் ஆதரவையும் தெரிவித்துக் கொள்வதாக நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உலக நாடுகளில் இருக்கும் தலைவர்கள் எல்லாருமே இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி தான் உலக நாடு மக்களில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.